மதிப்பிற்குரிய பாசமிகு அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த சாதாரண தேமுதிக தொண்டனின், இந்த சாதாரண கேப்டன் ரசிகனின் ஒரு சின்ன அறிவுரை தான். அந்நியார் அவர்கள் இப்போது அமைச்சரவையிலும் இடம் கிடைக்கும் அந்த மாதிரி கூட்டணி அமைப்புன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில், சோசியல் மீடியாலையும் பார்த்தா நீங்கள் டிவிகே கட்சி, அதாவது தளபதி விஜய் கூட சேர்றதா எல்லாருமே சொல்கிறாங்க. என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வளர வேண்டிய நிலைமையில் இருக்கோம். நம்ம கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம கட்சியை வளர்க்கணும், அந்த நிலைமையில் நாம் இன்றைக்கி இருக்கோம். ஆனால் விஜய் அவர்கள் தன்னையே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கார். விஜய்க்கு நிறையா கூட்டம் கூடுது, லட்சமாக கூடுது. அதெல்லாம் சும்மா நடிகர் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான். ஏன்னா இப்போ தான் அவர் வெளியில் வராரு, அதனால் கூடுற கூட்டம். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரோட பலம் என்ன, பவர் என்ன, அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு அவர் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர் இருக்கார். இந்த நிலைமையில் நாம் விஜய் கூட போய் சேர்ந்தால் நமக்கும் சறுக்கல் தான். ஏன்னா 2016 வைகோ, திருமாவளவன் கேப்டனை ஏமாற்றி மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து அதனால தான் தேமுதிக மிகப்பெரிய சரிவை செஞ்சிச்சுது. தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் கூட உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். மக்கள் நல கூட்டணியை கேப்டனை ஏமாற்றுவதற்கு ஆரம்பிக்க ஒரு கூட்டணி தான். அந்த மாதிரி மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்கள் இன்றைக்கி விஜய் கூட போய் சேர்ந்தால் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான். அதனால் நாம் இன்றைக்கி கட்சியை வளர்க்கணுன்னா அதுக்கு டிஎம்கே கூட போகணும், இல்லை ஏடிஎம்கே கூட போகணும். இந்த ரெண்டு பலம் பொருந்திய கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சா தான் நமக்கு ஒரு 10 எம்எல்ஏ கிடைப்பாங்க. கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேறி போகும். இது சாதாரண தொண்டனி என்னுடைய அறிவுரை.